ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரீசெண்டாக ரெண்டு டாபிக் பார்த்தேன். அதாவது என்னென்னா பிராணிக் ஹீலிங் பற்றியும் அச்சீவிங் ஒன்னஸ் வித் ஹையர் செல்ஃப் அப்படின்ற ரெண்டு டாப்பிக்கும் நான் சும்மா ரேண்டமாக அப்படியே சர்ச் பண்ணி நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேனோ அதுதான் நான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த டெக்னிக்ஸ் அப்படியெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேனோ அதுதான் நான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அச்சீவிங் ஒன்னஸ் வித் ஹையர் செல்ஃப் அப்படின்றது பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா நாம் எப்படி அந்த டிவைனோட கனெக்ட் ஆகுறது அப்படின்றது தான். அதாவது டிவைனோட கைடன்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சாதாரணமாக ஒரு கடைக்கு போகிறப்பே நமக்கு என்ன வேணும் அப்படின்றதுல நம்ம தெளிவாக தான் இருப்போம். ஸோ நம்ம கடைக்கு போகிறப்ப நமக்கு என்ன வேணுன்றதுல நம்ம தெளிவாக இருக்கிற மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ணுறோம் இல்லையா, அந்த லைஃப்லையும் நமக்கு என்ன வேணுன்றதை நம்ம தெளிவாக இருப்போம் எல்லாருமே. அது நிறைய காசு வேணும், ஹாப்பியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்மக்கிட்ட எல்லாருமே அன்பாக இருக்கணும் அப்படின்னு எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். கரெக்டாக கடவுள் வந்து ரொம்ப ஈஸியாக தான் வச்சுருக்காரு. அதுக்கான வழியும் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும், மல்டிபிள் டைம்ஸில் கிடைக்கும். இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நமக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னா நாம் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும். அந்த அச்சீவிங் ஒன்னஸ் வித் ஹையர் செல்ஃப் சொன்னேன் இல்லையா, அதில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் அவங்கள வந்து டொனேட் பண்ண சொல்கிறாங்க, கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ இவங்க டொனேட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நம்ம எவ்வளோ டொனேட் பண்ணுறோமோ அது மாதிரி அதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஃபில் பண்ணிடும். அதாவது இப்போ நம்ம அன்பு யாருக்காவது கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுற்றி நமக்கு வந்து அன்பு தான் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் இப்போ யார் முடியாவது கோவமோ வெறுப்போ காமிச்சிங்கன்னா நமக்கு அந்த கோவமோ வெறுப்போ தான் நமக்கு அந்த கேப்பில் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கிட்ட யாராவது ரொம்ப கோவமாக வெறுப்பாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இது பயங்கரமான ஒரு சீக்ரெட்டு. ரீசெண்டாக நான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கேன். என்னென்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மைல்லே அவ்வளோ அழகாக இருக்கும். ஈவன் இப்போ ரஜினிகாந்த் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரீசெண்ட் வீடியோ கூட பார்த்து அவர் அவ்வளோ வயசாகிடுச்சு, இருந்தாலும் அவர் ஸ்மைல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. அது ஏன் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது. அவங்க ஜீனா அப்படி இப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு பதில் அவங்களால மற்ற நிறைய பேர் ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்களோட ஸ்மைல் அழகாக இருக்குது. ஸோ நம்ம எப்படியும் அதுதான். ஸோ நம்ம எண்ணங்கள் மாறுறப்போ நம்ம முகமும் தன்னால் மாறும். அது மாதிரி ஃபர்கிவ்னஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம யாராவது நம்மளை வந்து கஷ்டப்படுத்தினாலும் அவங்களையும் நம்மளால் ஃபர்கிவ் பண்ண முடியணும். யாராவது நம்மளை வந்து ஏதாவது திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள போய் எப்படி நம்மளால் மன்னிக்க முடியும்? அது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வராது. நம்ம எப்படி ஃபர்கிவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களோட சுச்சுவேஷன்லேயே போய் இருந்து அதை டீல் பண்ணுறப்போ, அதாவது அவங்க என்னென்ன கோத்ரூ பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டம் சின்ன வயசுலேருந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அவங்க பிளேஸில் இருந்து நம்ம பார்க்குறப்போ நம்ம எம்பத் ஆகலாம், நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்மளால் அவங்கள ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள நம்மளால் ஃபர்கிவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி நேச்சுரலாக நமக்கெல்லாம் வந்துடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னும் ஈஸியாக சொல்ல போனோன்னா, ஹார்ட் சக்ரா நம்ம எடுத்துக்கலாம். நிறைய சக்ராஸ் இருக்குது, அதில் நம்ம ஹார்ட் சக்ரா மட்டும் பர்டிகுலராக எடுத்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட ஹார்ட் சக்ராவில் பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா நம்மளால் எல்லாருக்கிட்டையும் அந்த அன்பு செலுத்த முடியாது. ஸோ நம்மளோட ஹார்ட் சக்ரா ஆக்டிவாக இருக்கிறப்ப மட்டும்தான் நம்மளால் எல்லாரையுமே அந்த ஈக்குவல் அன்போடு நம்மளால் பார்க்க முடியும். சரி, ஓகே, இப்போ சக்ராஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட சக்ராஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ நம்மளோட சக்ராஸில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தால் தான் நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸாக இருக்கட்டும், நம்ம ஈஸியாக நெகட்டிவிட்டி வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சக்ராஸ் வந்து ஆக்டிவாக இருக்கணும், நம்மளோட எந்த பிளாக்கேஜும் இல்லாமல் இருக்கணும், நம்மளோட ஆராவும் நல்லா திக்காக இருக்கணும். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆராவை எப்படி ப்ராடன் பண்ணுறது, நம்ம சக்ராஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு நம்ம எதுவுமே ஸ்பெஷலாக நம்ம பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக நம்ம யூஸ்வலாக நம்ம அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்ம கோயிலுக்கு போகிறது. ஸோ நம்ம கோயிலுக்கு போகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, கையை எந்த பொசிஷன் வச்சுருப்போம், வணக்கம் அப்படின்ற ஒரு பொசிஷன் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ வணக்கம் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்டை நம்ம ஒன்றா சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா. அது பார்த்தீங்கன்னா இடைக்கலை பிங்கலை, அதாவது மேஸ்குலின் எனர்ஜி அண்ட் ஃபெமினைன் எனர்ஜி, இன் யாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரெண்டையும் ஒன்றா வைக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் க்ரியேட் ஆகுமா. ஸோ அந்த பேலன்ஸ் அண்ட் ஹார்மோனி க்ரியேட் ஆகிறப்போ நம்ம அந்த ஹார்ட்டுக்கு நேராக வைக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிராணிக் ஹீலிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வணக்கம் பொசிஷனில் கை வைக்கிறப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருப்பே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு மாதிரி ஹீட் வந்து கொஞ்சம் க்ரியேட் ஆகும், நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும். லைட்டாக அந்த ரெண்டு கையும் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், அது தள்ளி பார்க்குறப்போ
நமக்கு நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும் ஒரு எனர்ஜி ஃபீல். அந்த 2 கையும் திரும்ப அட்ராக்ட் ஆகும், கொஞ்சம் அப்படியே 2 இழுக்கிற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு எனர்ஜி ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோவிலில் பார்த்துருப்போம் இல்லையா, கருவறையில் சாமி இருப்பாங்க, அவங்களுக்கு நேராக மேலே வந்து கலசம் இருக்கும். அந்த கலசம் என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த அட்மாஸ்பியரில் இருக்க எல்லா பாசிட்டிவ் எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணி அந்த சாமி சிலைக்கு கொடுக்கும். அது மாதிரி கீழே பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கரம் வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே தான் சாமி சிலையை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்ரீ சக்கரம் என்ன பண்ணணும்னா பூமியில் இருக்க எல்லா அந்த காஸ்மிக் எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணி அதுவும் நம்ம சாமி சிலைக்கு தான் கொடுக்கும். ஸோ அந்த தீபார்த்தனை காமிக்கிறப்போ அந்த தீபம் இருக்கு இல்லையா, அதை சாமிக்கு முன்னாடி இப்படி காமிக்கிறாங்க இல்லையா, காமிக்கிறப்போ அந்த எனர்ஜி எல்லாமே அந்த தீபத்துக்கு வரும். ஸோ அந்த தீபார்த்தனை நம்மக்கிட்ட கொண்டு வரப்போ நம்ம 2 கையும் ஆல்ரெடி நம்ம சேர்த்து வச்சுருப்போம். ஸோ அந்த இடத்துல ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகி ஒரு எனர்ஜி அங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த எனர்ஜி நம்ம கையில் இருக்க எனர்ஜி என்ன ஆகும்னா அந்த தீபத்தில் இருக்க எனர்ஜியை வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணுப்போம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கையில் ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தீபத்தில் இருக்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணி நம்ம முகத்தில் தலையில் வைக்கிறப்போ அது நமக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்மளோட ஆரா இன்னும் திக் ஆகும். ஸோ நம்மளோட ஆரா வந்து டைனமிக் தான். ஸோ அந்த டைமில் கிளென்ஸ் ஆனாலும் திரும்ப கொஞ்சம் நேரம் ஆனால் நம்ம கோவம் வெளியில் வந்து நம்ம திரும்ப மற்ற நெகட்டிவிட்டீஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ கேட்குறப்போ நமக்கு திரும்ப அந்த ஆரா கம்மியாயிடும். ஸோ அது நம்ம ஆரா டெய்லி நம்ம கோயிலுக்கு போகிறப்ப நமக்கு தன்னாலே அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். சுவாமி பார்த்திங்கன்னா ஒரு கை வந்து கீழே இருக்கும், அதாவது என்ன பண்ணோன்னா இந்த அட்மாஸ்பியரில் இருக்க இந்த காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணி இன்னொரு கை வந்து மேலே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வழியாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க, டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கையில் எனர்ஜியெல்லாம் அப்சர்வ் பண்ணி இன்னொரு கையில் நமக்கு அந்த பவர் நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலாக நம்ம வந்து கோவிலுக்கு போகிறதுனாலேயே நம்மளோட ஆரா வந்து கிளென்ஸ் ஆகும். ஸோ நம்ம ஆரா கிளென்ஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா நம்மளோட ஒவ்வொரு சக்ராஸில் இருக்க பிளாக்கேஜஸும் அது ரிமூவ் ஆகும். ஸோ ஒவ்வொரு பிளாக்கேஜும் ரிமூவ் ஆக ஆக நாம் வந்து நம்ம யாருன்றது நமக்கு தெரியும். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு சோல் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே நாம் வந்து அந்த சோலோட கனெக்டாக இருக்க மாட்டோம். நம்ம சோலோட கனெக்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து நம்மளை காமாக வச்சுக்கணும், நம்ம சக்ராஸ்லாம் க்ளீன் ஆகணும், அது மாதிரி நம்ம ஆரா கிளென்ஸ் பண்ணி மெடிடேஷன்லாம் பண்ணுறப்ப தான் நம்மளால் நம்ம சோலோட கனெக்ட் ஆக முடியும். ஸோ நம்மளோட சோலோட கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க, அந்த சோல் தான் ஹையர் செல்ஃப். ஸோ அந்த சோலோட நம்ம கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம 75% நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு ஸ்டேஜில் இந்த டிவைனோட கைடன்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு இருப்பாங்க, அவங்க நம்மளை கைட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எதுக்கு நம்மளை கைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கைடன்ஸ், ஏன்னா திரும்ப நம்ம இந்த லூப்பில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, கர்மாவில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களோட கைடன்ஸ் வந்து அப்படியே ரொம்ப ப்ராப்பர், ரொம்ப கரெக்டாக அப்படியே இருக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் நமக்கு கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு வச்சிட்டோம் அப்படின்ட்டாலே நம்ம இந்த பிறப்பிறப்பு சுழற்சியிலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சு அதுக்கான பாத்து நம்மளை வந்து கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது கைடன்ஸ் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். நம்ம எந்த பாத்தில் போகணுன்னு சொல்லி அவங்க நம்மளை கைட் பண்ணிக்கிட்டே இருந்து நம்மளோட பர்பஸையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். குருவே சரணம்.